சில குற்ற செயல்களை புரிந்து கொள்வது சிரமம். இதற்காகவா இந்த சம்பவம் நடந்தது என்று அதிர்ச்சி அடைவோம், ஆச்சரியப்படுவோம். இது காலாங் ஆற்றின் கரையோர பகுதி, அழகும் அமைதியும் நிறைந்த இடம். ஆனால் இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நடந்தது அந்த கொலை சம்பவம். இது 4 நண்பர்களின் வழக்கமான சந்திப்புதான். சரவாக்கைச் சேர்ந்த 4 நண்பர்கள். மைக்கேல் கேரி, வயது 24. டானி இம்பா, வயது 34. ஹைரி லண்டா, வயது 23. டானி மலூடா, வயது 21. அவர்கள் மே 29ஆம் தேதி கேலாங் லோரோங் 12இல் ஒரு நண்பரின் வீட்டில் கூடுகின்றனர். இவங்க சரவாக்லேன்னு வந்தவங்க, இங்கே வேலை பார்க்க வந்தவங்க. சாதாரணமாக இங்கே வேலை செய்கிறவங்க, அவங்களோட ஊதியம் கூட ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இந்த கொலை வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்டு 4 பேருக்கு பாதகமாயிட்டு. அதில் ஒருத்தர் இறந்துட்டார். நண்பர்கள் ஒன்று கூடும் போது மது இல்லாமல் இருந்தால் எப்படி? உல்லாச நேரத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நண்பர்கள் முடிவு செய்கின்றனர். ஆனந்தம் ஆரம்பமானது. சிரித்து மகிழ்ந்த நண்பர்கள் மதுவில் திளைக்கின்றனர். குடித்து முடித்த மது போத்தல்கள் குவிகின்றன. நேரம் போனதே தெரியவில்லை. இது விசாக் டேயில் நடந்தது, 2010ஆம் தேதி. இவங்க ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு குடி போதையில் இருக்கும்போது திட்டம் போட்டாங்க. அதாவது கொள்ளை அடித்தா பணம் கிடைக்கும். மைக்கேலும் டோனியும் நிறைய பணம் வேண்டுமென்றால், அதுவும் இன்றே வேண்டுமென்றால் வெளியே போய் திருடலாம் என்ற யோசனையை முன்வைக்கின்றனர். ஹைரி அதை கேட்டு எதுவும் சொல்லவில்லை. அந்த திட்டத்திற்கு அவன் உடன்படவில்லை என்பதை உணரும் மைக்கேலும் டோனியும் தங்களின் திருடும் யோசனையை வலியுறுத்துகின்றனர். ஹைரி இந்த குழுவிற்கு தலைமை ஏற்று காரியத்தை கச்சிதமாக முடித்து கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அவன்தான் தகுதியானவன் என்றும் அவர்கள் நம்பிக்கை ஊட்டுகின்றனர். ஹைரி அரைமனதோடு ஒப்புக்கொள்கிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அவன் மற்றவர்களுக்கு சொல்கிறார். இங்கே வேலை செய்கிறது ஊதியம் ரொம்ப கம்மி. அதனால் பணம் எவ்வளோ சீக்கிரம் சேர்க்க முடியும், அதுக்கு அவங்க அதை பற்றி பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, கொள்ளை அடித்தா சீக்கிரம் பணக்காரங்களா ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தோடு அவங்க 4 பேரும் புறப்பட்டாங்க. தங்களிடம் மாட்டும் யாரும் தப்பிக்கவே கூடாது. அவர்களை மடக்கி பிடித்து இருப்பதையெல்லாம் பறித்து கொள்வது எப்படி என்று டோனி விளக்கி காட்டுகிறார். ஹைரிக்கு உள்ளுக்குள் பயம் பற்றிக் கொள்கிறது. நடுங்குகிறான். நண்பனின் பயத்தை போக்குகிறான் டோனி. அச்சம் தவிர தைரியம் கொள், பணம் கொட்டப் போகிறது என்று டோனி தைரியம் ஊட்டுகிறான். 4 நண்பர்களும் ஒருவருக்கொருவர் துணை, பிரிக்க முடியாத இணை. நாம் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிப்போம் என்று டோனி அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கின்றான். ஹைரியின் பயத்தை போக்க நினைக்கின்றான். ஹைரி சரவாக் குச்சிங்லேன்னு வந்தார். அவர் ரொம்ப எளிமையான குடும்பம். அதாவது தம்பி தங்கிங்கள்லாம் இருக்காங்க. அவரோட படிப்பு ஃபார்ம் 5. SPM அவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு, நான் பாஸ் பண்ணலை. மற்றபடி அங்கே சரவாக்கில் அவருக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கல. மைக்கேல் மற்ற மூவருக்கும் தெரியாமல் வெட்டறிவாளை மறைத்தெடுத்து செல்கிறான். அவங்க தங்கியிருந்த இடத்தை விட்டு அவங்க காலாங் வழியாக, அதாவது கேலாங்க்கு போனாங்க. இதான் காலாங் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு, கேங் ஆஃப் ஃபோனு. திட்டமிட்டபடி சரவாக்கைச் சேர்ந்த அந்த 4வரும் கையில் ஆயுதத்தோடு காலாங் வட்டாரத்தில் நடக்கின்றனர். அந்த 4வரும் தங்களின் வேட்டையை தொடங்க புறப்பட்டனர். மே 30ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு 7 மணி நேரம் நீடித்த அந்த பயங்கர தாக்குதலில் ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார். 3 பேர் அரிவாளால் தாக்கப்படுகின்றார்கள். தாக்கியவர்களின் நோக்கம் கொள்ளை. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க கொள்ளை அடிக்கணும்னு. அந்த நடந்து வர்ற வழியில் கேலாங் வழியாக சீம்ஸ் வழியில் பிளாக் கீழே அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சடீப் சிங். அவர் இந்தியாவிலேருந்து இங்கே வேலை பார்க்குற ஊழியர். அவர் அங்கே உட்காந்துருந்தாரு. இவங்க அவரை பார்த்ததும் கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு உடனே ஆக்ஷனில் இறங்கிட்டார். அவர்களின் முதல் பலி சிக்கியது. இங்கே பேச்சுக்கே இடமில்லை. பின்னாலேன்னு அவரை தாக்கிட்டாங்க. டோனி அவரை முதலில் தாக்குகிறான். பின்னால் இருந்து வந்த அவன் சந்தீப் சற்றும் எதிர்பாராதபடி தாக்குகிறான். மற்ற மூவரும் உடனே அதில் சேர்ந்து கொள்கின்றனர். மூர்க்கமான தாக்குதலில் சந்தீப் சிங் நிலை குறைந்து தடுமாறி விழுகிறார். தரையில் விழுந்த அவரை 4வரும் தொடர்ந்து அடித்து நொறுக்குகின்றனர்.
அதாவது கிக் பண்ணி பஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் நீங்கள் பாருங்கள் மைக்கேல் வந்து பாறாங்க எடுத்து அவரை வந்து கண்ணாமண்ணான்னு வெட்டிட்டார். மறைத்து எடுத்து வந்திருந்த வெட்டறிவாளை வெளியே எடுத்து வீசுகிறான். அவன் கண்ணில் ஈவும் இல்லை, இரக்கமும் இல்லை. அப்போ தான் கூட வந்த அந்த 3 பேர் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு மைக்கேல் கிட்ட வந்து பாறாங்க இருக்குது. வெட்டிலே பல வகையான வெட்டுக்கள் இருக்குது. அதாவது மேலாப்பில் சன்னமாக வெட்டுறது வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து வெட்டுவாங்க. மேலாப்பில் சன்னமாக வெட்டி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து யூஸ்வலாக இன்சிஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து கத்தியை வந்து நம்ம இப்படி பிடிக்க முடியாது. கத்தியை வந்து பென்சில் மாதிரி இப்படி பிடிச்சாகும். ஆனால் அதையே வந்து ஸ்லாஷ் பண்ணும்போது கத்தியை எப்படி பிடிச்சி ஒரு ஆங்கிளில் வெட்டுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வெட்டும்போது என்ன அங்கே யோசிக்கணும்னா, எந்த ஃபோர்ஸில் எவ்வளோ வேகமாக வெட்டுறாங்க, எந்த மனநிலையில் வெட்டுறாங்க, எந்த ஆங்கிளில் வெட்டுறாங்க, எத்தனை வாட்டி வெட்டுறாங்க, இங்கெங்கே குத்தணும் அப்படின்னு யோசித்து செய்கிறாங்களா இல்லை சரமாரியாக வெட்டுறாங்களா, அதுவும் ஒரு இதை நம்ம யோசிக்கணும். மைக்கேலோடு வந்த மற்ற மூவருக்கும் அதிர்ச்சி. கொள்ளையிட வேண்டும், ஆனால் யாருக்கும் ஆபத்தில்லாமல் அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் பேசி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் மைக்கேல் கையில் வெட்டறிவாள் இருப்பதை பார்த்த மற்ற 3 நண்பர்களும் திகைக்கின்றனர். திருடப்பட்ட பொருட்களை பார்த்தால் இதற்காகவா இந்த கொடூரம் என்று தோன்றும். பழைய கையடக்க தொலைபேசிகள், வேலை அனுமதி அட்டை, 200 வெள்ளி கூட போராத ரொக்கம். தாக்கியவர்கள் 4 பேரும் வெளிநாட்டு ஊழியர்கள். அதே போல தாக்கப்பட்டவர்களில் 4வரில் 3 வெளிநாட்டு ஊழியர்கள். 4ஆம் நபர் தேசிய சேவை செய்து கொண்டிருந்த 19 வயது அங் ஜுன் ஹெங். உடம்பில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள், போட்டிருந்த சட்டை இரத்தத்தில் நனைந்து கொண்டிருக்கின்றது. மெல்ல நகர்ந்தும் ஊர்ந்தும் சென்று மாடிப்படிக்கு அருகே சந்தீப் மயங்கி விழுகிறார். இந்த அருவாள் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்சிஷனையோ இல்லை ஸ்டாப் உன்னையோ கிரியேட் பண்ணாது. அருவாளால் தாக்கும்போது என்ன பண்ணோம்னா, அந்த அருவாளோட பிளேடு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதுவும் ஒரு விதமான புண்ணை ஏற்படுத்தும். மொத்தமான பிளேடாக இருக்கும்போது அது தாக்கும்போது அது உடனே பொளந்துரும். இப்போ கையை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கையால் மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படி இப்போ ஒரு கத்தியால் தாக்குனாங்கன்னா வெட்டத்தான் முடியும், பொளக்க முடியாது. ஆனால் அருவாளால் பொளக்க முடியும். ஏன்னா அந்த பிளேடு வந்து நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால அப்படி வெட்டும்போது அவங்க தடுத்தாலும் பொளந்துரும். முதல் சம்பவம் நடந்தது வந்து ஒரு 11 மணி 11:30 மணி இரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகு அந்த சடீப் சிங்கை வந்து அவங்க தாக்கின பிறகு அவர் அங்கே கொலாப்ஸ் ஆகிட்டார். அதை வந்து அவங்க வந்து பார்க்கல, எதுவும் வந்து அவங்க உதவியை செய்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. 2வது சம்பவத்துக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க. சந்தீப்பிடம் கிடைத்த ரொக்கத்தையும் பொருளையும் எடுத்து பார்த்து அந்த 4வரும் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்கின்றனர். சாதித்துவிட்ட மனநிறைவு அவர்களுக்குள் பொங்கி வழிகிறது. பூரிப்பில் மிதக்கின்றனர். ஆனால் முதல் நபரிடம் இருந்து பறித்த பணம் போதாது, இன்னும் பறிக்கலாம், பணத்தை திரட்டலாம். முதல் சம்பவத்தில் கிடைத்த வெற்றி புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. கும்பல் அடுத்த வேட்டைக்கு தயாராகிறது. காலாங் MRTயை நோக்கி செல்கின்றனர். அடுத்து சிக்க போறவர் யார்? இந்த இன்னொருத்தர் வந்து நேஷனல் சர்வீஸ் மேன். இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா வந்து இந்த நேஷனல் சர்வீஸ் பையன் வந்து ஒரு சிறு வயது பையன், 20 வயசு தான் இருக்கும் பையன். இவன்கிட்ட வந்து பணம் இருக்கா, என்ன கிடைக்கும், அது வந்து அவங்க யோசிக்கலை. அதாவது எடுத்த இடத்துல வந்து இவங்க நோக்கப்படி வந்து கொள்ளை அடித்தா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அவங்க வந்து தாக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் சிம்ஸ்வேயில் இளைஞர் ஒருவர் தனியாக கையில் ஒரு பையோடு நடந்து போய் கொண்டிருப்பதை 4வரும் பார்க்கின்றனர். 20 வயது அங் ஜுன் ஹெங் அவர்தான் அடுத்த இலக்கு. அங்கை நோக்கி வேட்டையாட புறப்பட்ட அந்த குழு மெல்ல நகர்கிறது. தன்னை தற்காத்துக் கொள்ள அங் எடுத்த எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. ஹைரி, மைக்கேல், டானி என்று மேலும் 3 பின்னால் இருப்பதும் அவருக்கு தெரியாது. என்ன கிடைக்கிது, எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் கண்மூடித்தனமாக அவங்க வந்து தாக்குனது. அதில் வந்து ஏதாவது பலன் கிடைக்குமா கிடைக்காதானே அவங்க வந்து யோசிக்கலை. இவங்கன்னா வந்து சின்ன பையங்க தான். மைக்கேல் வெட்டறிவாளை எடுக்கிறான். அந்த வெட்டறிவாள் அங்கை பலமுறை பதம் பார்க்கிறது. இப்போ ஒரு சாதாரண கத்தியால் வெட்டினோம்னா இந்த எலும்பை வந்து உடைக்க முடியாது. ஆனால் அருவாளால் வெட்டும்போது, இந்த பாறாங்கன்னு சொல்கிற சாப்பரால் வெட்டும்போது எலும்பை உடைக்கக்கூடிய தன்மை அந்த அருவாள் உள்ள பிளேடுக்கு இருக்குது. ஏன்னா மொத்தமாக இருக்கிறதுனால.
அதுலேயும் வந்து அந்த அருவாளில் வந்து பழைய அருவாளாக இருந்தால் ரஸ்ட் இருக்கும், அதாவது துரு பிடிச்சிருக்கும். அந்த துரு பிடிச்ச டிபாசிட்டும் அதில் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த அருவாளால் வெட்டும் போது என்ன ஆகும்னா எலும்பு வந்து இந்த மாதிரியே உழக்கும். கம்ப்ளீட்டாக உடையுதா இல்லையான்னு உடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அருவாளுக்கு. ஆனால் அது வெட்டுறவங்களை பொறுத்து இருக்குது, எவ்வளோ வேகமாக வெட்டுறாங்க, எவ்வளோ பலத்தோடு வெட்டுறாங்கன்னு பொறுத்து இருக்குது. இது வந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, சண்டீப் சிங்கை வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த 3 பேர் கூட வந்தவங்களுக்கு தெரியாது மைக்கேல் கிட்ட வந்து பாறாங்க இருக்குன்னு. ஏன்னா வந்து அவங்க தாக்கும் போது பாறாங்க வந்து திரும்ப வந்து மைக்கேல் பயன்படுத்தினது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து எல்லாம் வந்து கும்பலாக செஞ்சதுனால தான் வந்து காமன் இன்டென்ஷனில் வந்து அவங்கள வந்து மர்டர் சார்ஜ் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆளை வந்து ஒருத்தர் வெட்டும் போது அவரால் தடுக்க முடியும். ஸோ அப்போ அவரால் தடுக்க முடியும் போது கை முக்கால்வாசி கையில் வெட்டுப்படும், விரலில் வெட்டுப்படும், ஏன்னா தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆளை பல பேர் வெட்டுறாங்கன்னா பின்னாலெல்லாம் குத்து இருக்கும். அப்போ பின்னாலெல்லாம் குத்து இருக்கும்போது அப்போ ஒன்றுக்கு மேலே இருக்கலாம். இது கூட்டாக செய்த ஒரு கொள்ளை என்பதை இதற்கு பிறகும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. வந்து தாக்குனது வந்து ரொம்ப மோசமான தாக்கல் தான். அதாவது அவருக்கு வந்து பல வகையான காயங்கள், தலையில், முதுகில், பிளாஸ்டிக் சர்ஜரி கூட செய்கிறதுக்கு வந்து டாக்டர்னா வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவரை வந்து அந்த மாதிரி தாக்கி அவரை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கிற்கு ஏற்பட்ட காயங்கள் கடுமையானவை. அவர் உயிர் பிழைத்ததே அரிது. மைக்கேல் மற்ற மூவருக்கும் தெரியாமல் வெட்டறிவாளை மறைத்து கொண்டு வந்திருந்தது இந்த வழக்கின் முக்கிய திருப்புமுனை. 3வது சம்பவம் வந்து இவங்க அதுக்கு பிறகு வந்து அதே பாதையில் அவங்க வரும்போது ஈகன் கருப்பையான்னு அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து இங்கே ஒர்க் பர்மிட்டில் தான் வேலை பார்க்குறாரு. அவரை வந்து இவங்க வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து திட்டம் போட்டு தாக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 12:30 மணி 2 மணி இந்த அளவில் இருக்கும். இவரையும் வந்து தாக்கியிருக்காங்க. இவரை தாக்கி இவரை வந்து பாறாங்கனால, அதாவது அருவாங்கனால வந்து மைக்கேல் தான் வந்து வெட்டினது. ஏகன் கருப்பியாவுக்கு வந்து கடுமையான காயம் தான் ஏற்பட்டது. அவரையும் வந்து கண்ணாமுன்னான்னு தாக்கியிருக்காங்க, அருவா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவரை வந்து தாக்கின பிறகு அவரோட பொருள் வந்து அதாவது ஒர்க் பர்மிட்டு, மொபைல் ஃபோனு, வாலெட்டு இதெல்லாம் வந்து கொள்ளை அடிச்சிட்டாங்க. ஆலமரங்கள் சூழ்ந்த திறந்த வெளியிடம். பகலில் கூட இங்கே ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காது. அப்படி என்றால் இரவு நேரத்தில் இந்த இடம் எப்படி இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். 41 வயது சண்முகநாதன் டில்லிதுரை கொலை செய்யப்பட்ட இடம் இதுதான். அவர் தனியாள் தாக்கியவர்கள் 4 பேர். தப்பிப்பதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. தாக்கப்பட்ட மற்றவர் வந்து சண்முகநாதன் டிலி பிள்ளை அப்படின்னு. இவரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், 41 வயசு. அவர் சிங்கப்பூரில் வந்து வேலை பார்த்தவர். இதுவரை மூவரின் ரத்தத்தை பார்த்துவிட்டு மைக்கேலின் வெட்டறிவாள் ஓயவில்லை. அவனுக்கும் கொள்ளை வெறி தணியவில்லை. இன்னும் வேண்டும் என்று மைக்கேலுக்கு தோன்றியது. அவனிடம் சிக்கிய 4ஆம் நபர் சண்முகநாதன். பைஸ்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தார். அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து அவரை வந்து தாக்குறதுக்கு வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து திட்டம் போட்டாங்க. டோனி சைக்கிளை உதைக்க நிலைத்தடுமாறி விழுந்து உருள்கிறார் சண்முகநாதன். அந்த கும்பலின் வெறி அடங்கியதாக தெரியவில்லை. அவர்களின் வேட்டை தொடர்ந்தது. உடனே போய் அவர் சைக்கிளில் வந்து தள்ளி விட்டு அவர் கீழே விழுந்த பிறகு அவரை வந்து தாக்கி மைக்கேல் அருவாள்னால் பாறாங்கனால் வெட்டி, அந்த மற்றவங்க வந்து அவரை வந்து கிக் பண்ணி பஞ்ச் பண்ணி அவர்கிட்ட இருந்த வாலெட்டை வந்து எடுத்துட்டாங்க. வேண்டாம், விட்டு விடுங்கள், உயிர் பிச்சை போடுங்கள் என்று எவ்வளவோ மன்றாடுகிறார் சண்முகநாதன். அதை பொருட்படுத்தாமல் மைக்கேல் தொடர்ந்து அரிவாளை வீசுகிறார். அவரை வந்து ரொம்ப அதாவது பயங்கரமாக வெட்டியிருக்காங்க. அதனால் அவரோட ஸ்கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு அவரை வந்து அங்கே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. he was lying there motionless. கழுத்தில் வந்து வெட்டிட்டாங்க. அவங்க வந்து ஈமான் இனத்தை சேர்ந்தவங்க, டயான்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேட்டையாடி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஆளை கூப்பிட்டு அருவாளால் வெட்டுன்னு சொன்னால் இவ்வளோ நுணுக்கமாக வெட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தியிருக்கணும். ஸோ அதை பயன்படுத்தி எப்பயாவது ஒரு வாட்டி அதை பயன்படுத்தி ஒருத்தரை காயப்படுத்தியிருக்கணும். ஒருத்தரையோ இல்லை ஒரு மிருகத்தையோ காயப்படுத்தியிருக்கணும். ஸோ அப்போ காயப்படுத்தியிருந்தால் தான் இப்போ அந்த கேஸில் கூட ஒருத்தரோட மண்டை பொழந்திருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ அந்த மண்டை பொழக்கும் போது அந்த அளவுக்கு ஒருத்தரால் ஒருத்தரை வெட்ட முடியும் அப்படின்னா அதாவது ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஐயம் வருது அங்கே. அவரிடம் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 4 பேர் கொண்ட அந்த கும்பல் அங்கிருந்து செல்கிறது. இப்போ மிஸ்டர் சண்முகநாதன் தில்லிதுரை வந்து அவர் இறந்துட்டார். இருந்தாலும் கூட அவரோட மண்டை ஓட்டில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயம் வந்து ஒருவேளை ஸ்பிளிட் லேசரேஷனாக இருக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக பொழக்கக்கூடிய, அதாவது லைட்டாக பொழந்திருக்கும், பட் கம்ப்ளீட்டாக துண்டப்பட்டு இருக்காது. ஆனால் இதனால் மூளைக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ரத்தப்போக்கு ஏற்படும். அப்போ ரத்தப்போக்கு ஏற்படும் போது இது அவரோட மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அருகில் இருந்த ஒரு கழிவறையில் அரிவாளில் படிந்திருந்த இரத்தக்கரையை மைக்கேல் கழுவுகிறார். அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை, எந்த உணர்ச்சியும் இன்றி அரிவாளை அக்கறையோடு நிதானமாக தேய்த்து கழுவுவதில் அவன் முழு கவனமும் இருக்கிறது. அரிவாள் சுத்தமாகிறது. அதில் படிந்திருந்த இரத்தக்கரை மெல்ல மெல்ல கரைந்து நீரோடு கலந்து மறைகிறது. கும்பலின் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். வழியில் கொள்ளையடித்த பொருள், பணம் அனைத்தும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 4 இடையே இருந்த இந்த பிணைப்பும் இணைப்பும் இப்போது மறு உறுதியாகிறது. மைக்கேலுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைச்சிட்டு, டோனிக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். என்னோட கிளைண்ட் வந்து ஹைரி, அவருக்கு வந்து நம்ம வாதாடி, அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரோட குற்றம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு. அதாவது ராபரி வித் கிரீவியஸ் ஹர்ட், அது வந்து செக்ஷன் 394 த பினல் கோட், ரைட் வித் 397, அந்த இதில் தான் வந்து அவர் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரவாக்கைச் சேர்ந்த 4 மைக்கேல் காரிங், டோனி இம்பா, ஹைரி லண்டா, டோனி மலூடா. இந்த 4 தாக்கப்பட்டவர்கள் 3 கடுமையான காயம். ஒருவர் மாண்டு விடுகிறார். இந்த 4 மைக்கேலுக்கு தூக்கு தண்டனை உறுதியாகிறது. பாராங்க வந்து மைக்கேல் எடுத்துகிட்டு வந்தது இவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் ஹைரிக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு திரும்ப வந்து பாராங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டு மற்ற இதெல்லாம் வந்து நம்ம கான்டாக்ட்லாம் வச்சு பார்க்க போனால் இவருக்கு வந்து அதாவது மர்டர் பண்ணுறதுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை, இவரோட ரோல் வந்து மினிமம் அப்படின்னு வந்து அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து அவங்க அதுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க. ஹைரி வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 கொடூரமான முறையில் தாக்கி இருக்கின்றனர். இவர்கள் மற்றவர்களைப் போல் பார்க்க சாதாரணமாக தோன்றுவார்கள். குற்றங்கள் செய்ய எத்தனையோ காரணங்கள். அதாவது விக்டிம்ஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் வந்து அரசாங்க தரப்பு சார்பில் வந்து பார்த்து அவங்க வந்து நம்ம இப்போ ஹைரி வந்து முழுவதும் வந்து அவருக்கு வந்து இந்த தாக்கப்பட்டு இறந்து போனார்ல, அதில் வந்து சம்மந்தம் இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து தாக்கப்படும் போது, மைக்கேல் தாக்கிக்கிட்டு இருக்கும்போது அவரும் டோனியும் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, டிட்டாச் பண்ணிட்டாங்க. பிறகு வந்து மைக்கேல் வந்து மேலும் வந்து தாக்கியிருக்காரு. அதனால் இதெல்லாம் வந்து வச்சு பார்த்து இவரோட ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்து எல்லாரும் வந்து தாக்கப்பட்டவங்கன்னா வந்து அதாவது இப்போ சிகிச்சை பெற்ற பிறகு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் ஹைரி வந்து அதாவது பஞ்ச் பண்ணி கிக் பண்ணி இதான் வந்து இவரோட ரோல் அங்கே. மற்றபடி வந்து இவர் வந்து இன்டென்ஷன் இல்லை, இவருக்கு வந்து அதாவது கொலை பண்ணணும், பாராங்க வந்து கொண்டு வந்ததும் தெரியாது. இவர் வந்து மைக்கேலுக்கு பயந்து தான் அந்த கூட்டத்துலேருந்து அவர் விலகாமல் அவர் கூட இருந்திருக்கார். இதுதான் வந்து உண்மை. கொலை செய்பவர்கள் மற்ற மனித உயிர்களை மதிக்காதவர்கள். தனியாக திட்டமிட்டு ஒருவரை கொலை செய்பவருக்கும் கூட்டமாக சென்று யாரையாவது கொலை செய்வோருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பொதுவாக நம்ம பார்க்க போனால் வந்து பல குற்றவாளிகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சிறைக்கு போகிறாங்க, தண்டனை கிடைக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க செய்கிறது தான் வந்து, மற்றபடி வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஹைரி செய்த குற்றம் அவருக்கு சிறை தண்டனையையும் பிரம்படியையும் பெற்றுக் கொடுத்தது. அவருக்கு இந்த தண்டனை நியாயம்தானா? ஹைரிக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்காட்டியும் அவருக்கு கிடைச்ச அதாவது சிறை தண்டனை வந்து ரொம்ப கடுமையானது. 33 வருஷம் 24 பிரம்படி. இதை நம்ம பார்க்க போனால் அவர் வந்து இப்போ சிறை தண்டனை முடித்து வர்றதுக்கு வந்து 40-45 வயதாகிடும். இருந்தாலும் வந்து சிறை தண்டனையில் வந்து 1/3 ரிமிஷன், அதாவது அவர் நல்ல நேரத்தில் இருந்தால் கொடுப்பாங்க. மேலும் வந்து அவர் முடித்து இனிமேல் வந்து அவர் திரும்ப அவங்க குடும்பத்தோடு போய் சேர்கிறதுக்கு வந்து 4 எடுக்கும். இருந்தாலும் தண்டனைக்கு பிறகு நம்ம போய் அவரை பார்க்கும்போது அவர் இந்த குற்றத்துக்காக இந்த தண்டனையை வந்து
ஏற்றுக்கிட்டார். சிங்கப்பூரை அதிர வைத்த சம்பவம் இது. அர்த்தமற்ற கொலை, அர்த்தமற்ற கொள்ளை. குற்றம் புரிந்தவர்கள் 4 பேர். அதில் டோனி மலூடா சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மலேசியாவில் தலைமறைவாக இருந்தார். பிறகு கைதாகி சென்ற ஆண்டு 2018ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை, 24 பிரம்படிகள் வழங்கப்பட்டன. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.